ஒரு சில பேப்பர்ஸை வைத்து கொண்டு நடந்து கொண்டிருக்கிறீர்கள். ஒரு சில பேப்பர்ஸ் வெறும் வெள்ளை பேப்பர் தான், அதில் கருப்பு கருப்பாக ஒரு சில மையினால் லெட்டர்ஸ் எழுதப்பட்டிருக்கிறது. அதுதான் உங்கள் வாழ்க்கை நினச்சி கொண்டு பேப்பர்ஸை தூக்கி கொண்டு, ஃபைல்ஸை தூக்கி கொண்டு, ரிப்போர்ட்னு சொல்லி அதுக்கு பேர், அதை தூக்கி கொண்டு நீங்கள் நடந்து கொண்டு இருக்கிறீர்கள். அந்த பேப்பரு உங்களை அடையாளப்படுத்தி கொண்டிருக்கிறது. அந்த பேப்பர் உங்களை ஆளுகை செய்கிறது. ஐயா, அது வெறும் பேப்பர்யா, அது வெள்ளை பேப்பர்யா. கர்த்தர் சொல்லுங்க, அந்த பேப்பரினால், கேட்ட வார்த்தையினால் உங்கள் ஜீவன் போயிருக்குமானால், கேட்ட வார்த்தையினால் நீங்கள் உயிரற்று போயிருந்தால், கேட்ட வார்த்தையினால் உங்கள் ஆவி செத்து போயிருந்தால், இதோ இயேசு உயிரோடு இருக்கிறான் என்று அறிவித்து அந்த செய்தி கேட்ட பொழுது, ரதங்கள் அங்கிருந்து வந்த பொழுது யாக்கோபுடைய ஆவி உயிர்த்தது. இன்னைக்கு இந்த பேப்பரை கேட்டு யோசேப்பு செத்து போயிட்டான் என்கிற வார்த்தையை கேட்டு இங்க ஒரு மனுஷனுடைய ஆவி செத்து போனது. அவன் உயிரோடு தான் இருக்க, ஆனா ஆவி செத்தது. ஆராதனை இல்ல, துதி இல்ல, ஜெபம் இல்ல, ஆவிக்குரிய போராட்டங்கள் இல்ல, உற்சாகம் இல்ல, தேவனுக்காக எழும்பி நிற்க முடியல. கேட்டதற்கு காரணம் இதோ ஒரு வார்த்தையை கேட்டு செத்து போனது. கர்த்தர் சொல்லுகிறா, அதெல்லாம் பேப்பர், வெறும் பேப்பர். பைக்கில் தூக்கி வச்சு அலையாதீங்க, வெறும் பேப்பர். மண்டையில் ஏத்தாதீங்க. கேட்ட காரியம் வெறும் பேப்பர். முடியாதுன்னு சொன்னது எல்லாம் வெறும் வார்த்தை, வெறும் வார்த்தை. ஐயா, அவங்க வார்த்தை கிடையாது, வார்த்தையை கொண்டு வந்தவர், வார்த்தையை உருவாக்கினவர், வார்த்தையா இருக்கிறவர், உங்களை மென்னையை வாழ வைக்கிறவர். அவர் சொல்லுகிறார், உங்கள் சரித்திரம் மாற போகுது, உங்க ஹிஸ்டரி மாற போகுது. இதற்கு முன்பதாக எழுதப்பட்ட காரியங்கள் அத்தனையும் மாற பண்ண போகிறார். அதுதான் உங்க வாழ்க்கை தடையா? உங்கள் வாழ்க்கைக்கு தடைகளை இயேசு எனும் நாமம் இந்த கால வேளையில் மாற பண்ணும். அது தடையை உடைக்கும், தடையை உடைக்கும். இரும்பு தாழ்பால்களை முறிக்கும். அவருடைய சத்தம் காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணும், பெண் மானை ஈன பண்ணும். அந்த வார்த்தை இன்னைக்கு வருகிறது. அந்த வார்த்தை உங்களோடு பேசுகிறது. எந்தெந்த காரியங்களில் நடக்காது, தடை முடியாது என்று நினைத்து வந்திருக்கிறீங்களோ, இயேசுவின் நாமத்தில் இந்த நாள் முதல் கொண்டு சாப்டர் மாறுகிறது, உங்க சரித்திரம் மாறுகிறது, ரிப்போர்ட் மாற போகிறது, ரிப்போர்ட் மாற போகிறது. இயேசுவின் நாமத்தில் உங்க வாழ்க்கையில் எழுதி வைக்கப்பட்ட சில எழுத்துக்களை என் கர்த்தர் மாற்றுகிறார்.